ஹலோ மைடியர் மக்களே, இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வா தமிழா வா பற்றி எனக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அப்புறம் வந்து இந்த வீடியோ ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து ஒரு vlog மாதிரி, அப்புறம் அவங்க கொடுத்த கிஃப்ட் ஹேம்பர் பற்றின விஷயங்கள், ஃபைனலாக வந்து எங்களோட ரியாக்ஷன் வீடியோ அண்ட் ரியாக்ஷனுக்கு ஏதாவது நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் வந்து இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கும். அண்ட் இது வந்து என்னோடய நியூ லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, ஹேர் கட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒரு டாக் ஷோக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ என்னால் போக முடியல, ஆத்விக்கும் வந்து ரொம்ப சின்ன பையன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அவங்க திரும்பி ஃபாலோ பண்ணி கூப்பிடும்போது எனக்கு வந்து டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே வந்து நம்ம குழந்தைங்களை பற்றி நல்ல விதமாகவே சொல்லிட்டு இருக்கோம், அவங்க பண்ணுற சேட்டைகளெல்லாம் எங்கேயாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த சம்மருக்கு என்ன மாதிரி சேட்டைகள்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாபிக் சொன்னாங்க. ஸோ அதனால அங்கே போயிருந்தோம். ஸோ இப்படி தான் ஆப்பர்ச்சுனிட்டி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அவங்களே வந்து அடுத்து ஃபாலோ அப் கால்லாம் கொடுத்து வேன் அரேஞ்ச் பண்ணாங்க. ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து வந்துட்டு வேன் அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ட்ராப்புக்கும் வந்து காமன் ட்ராப் பாயிண்ட் வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க, எப்படி பேசலாம், நீங்கள் எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து டோட்டலாக ஓவரால் ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ எந்த இடத்துல வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஸோ இவங்களை கட் பண்ணி நம்ம வந்து கண்டினியூ பண்ணி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸோ அதனால் மைக் கையில் இருந்தும் வந்து நிறைய டைம் நான் பேசாமல் அமைதியாகவே இருந்துட்டேன் அப்படிங்கிறது தான் சொல்லணும். அப்புறம் வந்து அவங்க கொடுத்த கிஃப்ட் ஹேம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனி பப்பட்ஸ். ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் இதோட டேஸ்ட் எல்லா விஷயங்களும் வந்து இந்த வீடியோவில் கவர் ஆகுது. அண்ட் வேறு என்ன சொல்லணும், ஆத்விக் பொறுத்த வரைக்கும் அவன் என்ஜாய் பண்ணானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஜாய் பண்ணதை விட ஒரு நாள் ஃபுல்லாக அவனால் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னோம். பிகாஸ் ஒரு ½ உட்காந்துருக்க சொன்னால் அப்படின்னா கூட வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிடுவான். ஒரு மூவி போனால் கூட இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேரில் உட்கார மாட்டேங்கிறான். அந்த நம்ம ஹேண்ட் வைப்போம்ல, ஹேண்ட் ரெஸ்டிங், அதில் தான் வந்து உட்காந்து படம் பார்க்குறான். ஸோ இது மாதிரி கொஞ்சம் அவர் வந்து உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முக்கியமாக இந்த ஷோவில் வந்து ஒரு 4-5 hours கண்டினியூஸாக அவன் உட்காந்துருக்கான் அப்படிங்கிறப்ப அதுவே பார்க்குறதுக்கு பெருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்தராக vlog கண்டினியூவாக பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு வந்து ஒரு பிக் டே. அந்த டே வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு vlog மாதிரி நானும் ஆத்விக்கும் கவர் பண்ண போகிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலி வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஃபாலோஅப் பேசிஸில் வந்த கால் தான் இது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கும் இந்த ஷோக்கு போகணும். ஸோ ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட அவுட்ஃபிட், பிங்க் அண்ட் பிங்க் மேட்ச். என்ன எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது ஒன்றும் பெரிய டிபேட்டிங் டாபிக் அப்படிங்கிறத விட குழந்தைங்கள பற்றின டாபிக் அப்படிங்கிறதுனால இவர் பண்ணுற சேட்டையெல்லாம் தான் நான் வந்து அங்கே போய் பேச போகிறேன். ஷாக் கொடுங்க. ஓகே, ஸோ இந்த vlog கண்டினியூ ஆகும். அண்ட் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ. அம்மா கிட்ட சொல்ல லோக்கல் சைடு போகலான்னு சொன்னால் நீ வெயிட் பண்ணு. ஒரு காமன் பிக்கப் பாயிண்ட்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து அந்த இடத்துலேருந்து ஏறினாங்க. ஸோ ஒரு வேனில் ஏறிட்டு நாங்கள் வந்து EVP சிட்டிக்குள்ளே போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம் சிட்டிக்குள்ளே வந்து நான் என்ட்ரு ஆகி வந்து ஆக்சுவலி பார்ட்டிசிபேஷனுக்காக என்ட்ரு ஆகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஹைதராபாத்தில் வந்து ஃபிலிம் சிட்டி வந்து சும்மா விசிட் பண்ணி பார்த்துருந்தோம், ட்ரிப் மாதிரி. ஸோ இங்கே வந்து மார்னிங் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு சூப்பராக தான் இருந்தது, அதில் வந்து எந்த குறையும் இல்லை.
அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரூம் இருந்தது, பார்ட்டிசிபென்ட்ஸ் ரூம் மாதிரி. ஸோ அங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லைட்டாக வந்து டச்சப்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நியூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதுக்குலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். எல்லாருமே கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நிறைய ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிடச்சிது. அண்ட் கம்ப்ளீட் செட்குள்ளே வரும்போது எனக்கு நர்வஸ்லாம் இல்லை. என்னமோ ஆல்ரெடி நான் இந்த பிளேஸ்க்கு நிறைய வாட்டிக்கு வந்திருக்கேன். ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ ஒரு புது பிளேஸ் அப்படிங்கிற பயம்லாம் இல்லை. இந்த மாதிரி கேமரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆத்விக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னா பேக்ரவுண்டில் பயங்கர நாய்ஸ். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் செக் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து இந்த ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஹலோ மக்களே, நம்ம ஃபைனலி செட்டில் இருக்கோம். கேமரா அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை கேமராஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பெரிய கேமராவை எதுக்கும் ரிப்பேர் பண்ணாங்க. இன்னொரு 2 கேமரா இவங்க நேரம் ஒன்று. அதுதான் ஸ்டேஜு. இதுதான் அதோட கேமராஸு. பேரண்ட்ஸ் செப்ரேட்டாக சில்ட்ரன் செப்ரேட்டாக அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி உட்கார வச்சாங்க. அதாவது பேரண்ட்டுக்கு ஆப்போசிட்டாகவே கரெக்டாக வந்து கிட் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் சில ஃபார்ம்ஸ் வந்து சைன் பண்ணுற மாதிரி, அப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. லைக் வீடியோ அண்ட் மொபைல் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பூஜை போட்டு ஷோவை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. குழந்தைங்க இருக்கிறனால நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேக் அண்ட் டீமை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் நடுவில் குழந்தைங்க எந்திரிச்சாலோ ஒரு ரெஸ்ட் ரூம்க்கோ இல்லை தண்ணி வேணும்னு கேட்டாலோ உடனே வந்து அவங்க வந்து அதை கவனிச்சுக்கிட்டாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு நோட்டபிள் ஒரு பாயிண்ட். ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோ வந்து கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ குடோஸ் டு த கம்ப்ளீட் டீம் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேசினாங்க. புது ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல் வந்து என்னால் இங்கே பார்க்க முடிஞ்சுது. ஒரு கோச்சாக, ஒரு பிஹேவியரல் கோச் அண்ட் ட்ரெயினராக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சுதுன்னு சொல்லணும். முக்கியமாக வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டைரக்டர் வந்து இல்லை ஃபோட்டோ வந்து அப்புறமா ஆரி கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் லஞ்சும் வந்து சாப்பிட்டுட்டு தான் போகிற மாதிரி. ஸோ எங்களுக்கு வந்து மறுபடியும் பிக்கப் வந்து காமன் எங்கே பிக் பண்ணாங்களோ அங்கேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து EVP சிட்டிக்கு வரேன். அண்ட் எனக்கு வந்து இங்கே கிடைச்ச நியூ ஃப்ரெண்ட் ஷீஸ் லாவண்யா. சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. நான் வந்து பொட்டிக் வச்சுருக்கேன். சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் கொல்லத்தூரில் இருக்குது. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா லாவண்யாஸ் பொட்டிக்குன்னு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள். பொட்டிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆக்சுவலி இந்த பிளேஸு. அப்புறம் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 2 பேருக்கும். ஆமாம், நல்ல ப்ரொடக்ஷன் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அண்ட் செம்மையாக இருந்தது. ஒரு செலிப்ரிட்டி இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணிடுவீங்க ஈஸியாக அவங்கள பார்த்தோன்னே. என் பேர் ரித்திகாசன். கோமாளி படத்தில் நடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 10 படத்தில் நடிச்சிருக்கேன். இப்போ தான் அன்னபூர்ணியும் சைரனும் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் என்னோட 3 படம் ரிலீஸ் ஆகும். நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ. அதாவது ஒரு சுட ஒரு சாப்பாடு எடுத்துட்டு அதில் வந்து சாம்பார் அப்பளம் இருந்தால் செம்மையாக இருக்கும். சூடாக சாப்பாடு எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. ஓகே டடா, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை பேக்ஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சாகு பப்பட், ரெட் சில்லி, லெமன், க்ரீன் சில்லி, மறுபடியும் ஒரு ஃப்ளேவர் பப்பர், ரெட் சில்லி போட்டிருக்காங்க. மறுபடியும் டொமேட்டோ பப்பர் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். கார்லிக், ஓகே,
மிக்சட் காயின்ஸ். எங்கள் ஊர்லலாம் இது வந்து ஆக்சுவலி மதுரையில் வடகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாட்டி வந்து வடகாயம் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சம்திங் சபு. ஐயோ, ஏதோ ஒரு ஃப்ளேவர் பப்பட்டுங்க, கலர் கலராக இருக்குது. இது ரெண்டும் 50 பேக்கில் அழகாக இருக்குது. பிளெயின் பப்பட், நார்மல் அரிசி பப்பட் இருக்குது. ஓகே, ரேட் வைஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 25 rupees. 100 grams வந்து 25 rupees. 200 grams வந்து 72 rupees அந்த மாதிரி இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் நமக்கு. ஓவரால் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நமக்கு கிஃப்ட் ஹேம்பர் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா? 26, 25, 72 தானே? ஆமாம், 72 மேக்ஸில் எல்லாம் இருக்குது. ஓகே, 72, 25, அழகாக இருக்குது பேக்கிங் எல்லாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, 392 rupees இது எல்லாமே. எக்ஸ்பைரி டேட்ஸும் நான் அப்படியே சைட் பை சைட் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்ஸ் எல்லாம் வந்து சிலது வந்து 6 months இருக்குது, சிலது 1 year, எக்ஸாக்டாக 1 year கொடுத்துருக்காங்க. ஸோ 6 months எல்லாம் நான் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு 1 year எல்லாம் செப்பரேட் பண்ணி வைக்க போகிறேன். 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஒன்று அண்ட் ஆர்பிக்கு ஒன்று கிடைச்சதுனால 2 பாக்ஸ்லேயும் நான் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐ வுட் ஷேர் இட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினெட்லி இவ்வளோத்தையும் நாங்களே வச்சு பார்த்து. ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ட்ரைனி பப்பட்டில் நான் வந்து 2-3 ஃப்ளேவர் எடுத்து வச்சுருக்கேன். ரெட் சில்லி, கார்லிக், அதுக்கப்புறம் சம் ஃப்ளேவர். இது கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இருக்கும் போல். அண்ட் டொமேட்டோ நான் கேள்விப்பட்டதே இல்லை. ரெட் சில்லி ஓகே, கார்லிக் கூட ஓகே. டொமேட்டோவில் வந்து பப்பட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக ஃப்ளேவரில். ஸோ அது டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும் சொல்லி இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய்லாம் போட்டு பாத்திரம்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். எவ்வளோ சைட் டிஷ் இருந்தால் கூட நமக்கு வந்து அப்பளம் இருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும்ல அந்த டிஷ்ஷு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்குலாம். சாம்பார் சாதம் வந்து சூடாக அப்படி நெய் ஊற்றி சாப்பிட்டுட்டு அதில் வந்து அந்த அப்பளம்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். பேக்கெட் கட் பண்ணும்போது எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ஏதாவது கிளிப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிளிப் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மோரோவர் இது வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கூட. நம்ம வந்து சின்ன பீசஸ் மிஸ் ஆகாது. நான் வந்து கவர்லாம் கொஞ்சம் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சுட்டு ஃபைனலாக ஒரு 2-3 months கழித்து மொத்தமாக வந்து அதை பேப்பர் ஷாப்பில் இல்லைனா வந்து ரீசைக்கிள் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட வந்து கொடுக்குற மாதிரி பார்த்துப்பேன். மோஸ்ட்லி ரீசைக்கிள்ஸ் தான் கொடுப்பேன். ரெகுலராக பேப்பர் போடுற ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க வந்தாங்கன்னா எடுத்து வைங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ a little help for them too. கவருக்குள்ளே ஒரு கவர் இருக்குது. இது ஜவ்வரிசியில் பண்ணதுன்னு நினைக்கிறேன் இந்த மிக்சர் ஃப்ளேவர். பார்த்தா கவர் இல்லை, அது உடைந்து இருக்கிறது.
ஜென்ரலாக அப்லோட் வந்தோடனே ஒரு ஸ்மெல் வரும், அந்த மாதிரி ஸ்மெல்லெல்லாம் இது இல்லை. டொமேட்டோ ஸ்மெல்லெல்லாம் இல்லை. ஓகே, நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாக்ஸஸ் பண்ணுறேன். இதுதான் அந்த ஜவ்வரிசி அப்பளம் சைஸ். இங்கே பாருங்கள், இது இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருக்க வேணாம், இது பிங்க் கலர். பட் இது போட்டதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒயிட் கலராக தான் இருக்குது. வீடியோ எடுத்துட்ருக்கேன். ரெட் சில்லி, ஆக்சுவலாக டொமேட்டோ தான் ட்ரை பண்ணோம். சாப்பிட்டு ரெட் சில்லி இருக்கு. டொமேட்டோ மாதிரியே இல்லை, நார்மல் அப்புறம் தான் டொமேட்டோ. எப்படி இருக்கு? இதுதான் ரெட் சில்லியா? டொமேட்டோ எனக்கு தெரிஞ்சு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நார்மலாக நம்ம வீட்டில் வடவும் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ளேவர் எதுவும் தெரியல எனக்கு. பட் ரெட் சில்லி ஆசம். இதுவும் நல்லா தான் இருக்கும். கார்லிக் மட்டும் கொஞ்சம் கருக்கிட்டா. பட் இன்னும் கார்லிக் தான் இருக்கேன். ஆமாம், கார்லிக். ஓப்பன் பண்ணும்போது ஸ்மெல் இல்லை, அந்த கார்லிக் அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் தான் இருந்தது. பண்ணும்போதும் எனக்கு ஸ்மெல்லாம் வரல. பட் நம்ம சாப்பிடும்போது லைட்டாக கார்லிக் வருது. நைஸ் 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 நைஸ். சமையல் பண்ணும்போதே பாதி தான். நம்மளாம் இப்போ சாப்பிட்டுக்கிட்டாதான். அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து லஞ்சுன்னு டிஸ்பிளே பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவமே அப்படின்னு நினச்சி நம்ம தட்டுக்கு ஏதாவது வந்தால் தான் உண்டு. அதனால் இப்படி சாப்பிட்றது தப்பு இல்லை. நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சுக்கிறேன். ஃபர்தராக வீடியோ பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு சோப் வாட்டப்படம் வாங்கணும். நானும் எங்கள் அம்மாவும் தான் போனோம். ஸோ இந்த திங்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அம்மாவோட சேனலுக்கு மட்டும் எப்போவுமே போட்டுருக்காங்க, என் சேனலுக்கு மட்டும் போகவே மாட்டுறாங்க. நீங்கள் எல்லாருமே போது என் ஃப்ரெண்டு கூட அவங்க சேனல் இருக்கு, அவங்க தான் கேட்குறான். வீடியோ எடிட் பண்ணாமல், ஆமாம், வீடியோ எடிட் பண்ணாமல் அவங்க வீடியோ மட்டும் எடுத்துருக்காங்க. என் வீடியோ எடுத்து பார்த்துக்கிறாங்க. நீங்கள் போன எல்லாரும் பிடிச்சிருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சா? நல்லா இருந்தது. ஆனால் லைட்டாக போர் அடிச்சிருச்சு ரொம்ப நேரம். அப்புறம் வேற எதுவும் இல்லை. வேற என்ன அங்கே பிடிச்சிருந்துச்சு? கேமராலாம் செக் பண்ணிட்டு இருந்தீங்க? கேமரா செக் பண்ணேன். அப்புறம் ஸ்டேஜ் நல்லா இருந்தது. ஸோ சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே.
ஆத்விக்கோட ரியாக்ஷன் பார்த்தீங்களா, அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் ரெடியாக எடுத்து வச்சுருந்தான். இது மாதிரி வந்து இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சேன், என்னால் சொல்ல முடியல அப்படின்னு. பிகாஸ் அங்கே பார்த்தீங்கன்னா பேரண்ட் சைல்டு யாராவது ஒருத்தவங்க நல்லா பேசினாங்க அப்படின்னா அவங்ககிட்டேருந்து கண்டென்ட் வரணுங்கிறதுக்காக நிறைய டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்களுக்கு பாஸ் ஆனாச்சு மைக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்தனால அவனுக்கு வந்து கொஞ்சம் போர் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டானா. சரி அட்லீஸ்ட் நான் இதுலையாவது சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அண்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எனக்கு ஆரி மீட் பண்ணதில் ரொம்பவே ஒரு ஹாப்பி. பிகாஸ் இஸ் வெரி ஹம்பிள். நாங்கள் வந்து ஆஃப் ஸ்டேஜில் வந்து என் கையில் எத்தனைக்கும் மொபைல் இருந்தது, நான் வந்து பேசுகிற ஆர்வத்தில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறத மறந்துட்டேன். நான் vlog எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன், கடைசியில் அவர் கூட ஃபோட்டோ எடுக்கல. பட் ஸ்டில் வெரி ஹம்பிள் பர்சன். சில பீப்புள் வந்து ஒரு குரூப்பில் வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்னாலே ஒரு டிஃப்ரெண்ட் வைப் வந்து க்ரியேட் ஆகும்ல. எனக்கு வந்து அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஆரி பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து நம்ம டைரக்டர் சார் வசந்த் பாலன் சார் வந்து மீட் பண்ணது ரொம்பவே ஒரு ஹாப்பி. பிகாஸ் அவர் ஆல்ரெடி வந்து ஒரு ஷூட்டில் வந்து நான் பார்த்துருக்கேன். அண்ட் அவர் பக்கத்தில் கேமரா பக்கத்தில் நின்று நான் வந்து அவர்கிட்ட பேசியிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு மொமெண்ட். அண்ட் மறுபடியும் அவர் இங்கே பார்த்தது, அவர் வந்து சில புக்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணார். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதான் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அண்ட் ஓவராலாக எடிட் வைஸில் வந்து அது அழகான அவுட்புட்டாக தான் வந்திருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எபிசோட் 4ல் வந்து நான் வரவே இல்லையா. அண்ட் சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்விக் ஃபேஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. எனக்கு வந்து போச்சு நம்மளை காமிக்கவே மாட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பார்த்தா எபிசோட் 5 தம்ப்நெயில்லையும் நான் வந்துட்டேன். கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் இந்த vlog வந்து கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு vlog அண்ட் வேறு ஒரு புக் ரிவ்யூ இந்த மாதிரி விஷயங்களை உங்களை தொடர்ந்து மீட் பண்ணிட்டே இருப்பேன். வரைக்கும் டாடா பை பாய்.